சொல்லுங்க. நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னதான் ஆனாலும் ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறவே மாறாது. அது நிறைய பேருக்கு நம்புறது கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த நம்பிக்கை என் லைஃப்ல அது மாறாது. என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அந்த நம்பிக்கை என் வாழ்க்கையை விட்டு மாறாது. என்ன நம்பிக்கை தெரியுமா? என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. ஏன்னா நான் அவரையே நான் ஆராதிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் தான், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை. நம்புறீங்களா? என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. நாட்கள் முடிவதில்லை, நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே என் நாட்கள் முடிவதில்லை, என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை அத்தனையும் மன்னித்தீரே. ஒரு நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே திரும்ப சொல்லுங்க. உம்மையே உம்மையே. இப்ப பாடின வேர்ஸை திரும்ப பாட போறோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உண்மையா இருக்குங்க? How many of you can say எத்தனை முறை நான் இடறி விழுந்தாலும்
அத்தனையும் மன்னிச்சு என்னை தூக்கி வச்சு என்னை நடக்க மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, என்னை பறக்க செய்கிற தேவன் அவரே. ஆகவே இந்த உணர்ந்து பாடுறவங்க மாத்திரம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஓ 3 4 எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீ மீண்டும் நடக்க வைத்தீரே. One more time. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீ மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை. ரஹனமோ ஷதியே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, நன்மை சேர்த்து கொண்டு நீர் எனக்குள்ளே வாசம் செய்வீரே. சொல்லுங்க. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொண்டு என் நாட்கள் முடிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லாம் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கேட்கலையே? எஸ். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே நம்ம திரும்ப பாட போறேன். நாட்கள் முடியும் வரை கையை அப்படி காட்டுங்க. No way. என் சுவாசம் ஒழிவதில்லை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சி உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சி மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. One more time. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
The Spirit of the Lord is upon me, and He has anointed me to preach the gospel to the poor, to set the captives free. Praise God. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் சிறையுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். I'm telling you, the Spirit of the Lord is upon me to preach the gospel to you tonight. இந்த ராத்திரியும் சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Yes. You are here because you have something to receive. ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நீங்க இங்கே இருக்கிறீங்க. But what you think you need is not most of the time what you really need. ஆனா எனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இதுதான் எனக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அது நிறைய நேரங்களில் உங்களுடைய தேவையாய் இருப்பதில்லை. எனக்கு ஒரு 2 லட்சம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. You might be thinking, உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தேவை என்ன? 2 லட்சம். You might be thinking, if I have 2 lakhs in my hand, that is my need right now. So according to your need, for you, it is just 2 lakhs. ஆனால் உங்களுடைய உண்மையான தேவை வெளிச்சமாக இருக்கு. But your true need is light. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு பண பிரச்சனை இல்லை, வெளிச்ச பிரச்சனை. Turn to your neighbor and tell, it is not, the problem you have is not finance, the problem you have is light. வெளிச்ச பிரச்சனை. Light is your problem. Light. இப்போ நான் இப்படி கையில் கத்த நோட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பணம் வேணுமா வெளிச்சம் வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வெளிச்சம் நான் போகிற வழியில் வாங்கிட்டேன் சார் அந்த எலக்ட்ரிக்கல் கடையில். If I have a bunch of money in my one hand, another hand I have light, and if I ask you, what do you want right now, money or light? You will say, I need money, and you will rush for money, and you will say, light, no problem, on the way we'll buy from some gundu bulb or some light. Abdi, you might think. என் கையில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா, if you take the money which I have in my hand, உங்கள் தேவை எவ்வளையோ இது எத்தனோண்டோ அதை பொறுத்தளவுக்கு 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ. So whatever is your need, according to your need and this money, how much you have, according to that you can, manage. ஆனால் வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். But if you can have the light, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் 3 தலைமுறைக்கு தேவையான வர காசு உங்கள் கைக்கு வரும். not only for your need, you will have finances for the next 3 generations. அதனால்தான் மதம் பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். That is why you must not be caught into religion. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மதம் பிடிச்சா ரொம்ப பிரச்சனை. Turn to your neighbor and say, do not get into religion. கிறிஸ்தவ மதம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். If Christian religion catches you, or if you catch the religion, nobody can save you. கிறிஸ்தவ மதம் என்ன பண்ணுதுன்னா, எதெல்லாம் உங்களுக்கு நல்லதோ அதெல்லாம் அதில் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிடும் உங்கள் இருதயத்தில். இதெல்லாம் ஆண்டவர் சித்தமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேள்வியை உள்ள போட்டுரும். You know what actually the religion does is, whatever is good, whatever God does, good things, in everything religion will bring a question, will make you to ask a question, is it the will of God? Will God do this? And you will have this question, and this is what religion does to you. நீங்கள் செழிப்பா இருப்பது தேவனுடைய சித்தமா அப்படின்னும் போது மதம் அங்கே என்ன போட்டுரும், ஒரு கொஸ்டின் மார்க். சித்தம்தான் வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி இடத்துல வச்சிரும். You prospering right now on this earth is the will of God. Is it the will of God? And the religion will say, yes, it is the will, but, and religion will always make you to question like that. நீ சுகமா இருப்பது தேவனுடைய சித்தமா அப்படின்னா ஆமாதான், ஆனா you being well, you being healthy is the will of God. Yes, it's the will of God, but உனக்கு பணம் இல்லைன்னா பரவாயில்ல. No, if you don't have money, that's not a problem. உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல. If you're sick, that's not a problem.
ஆனா நீ பரலோகம் போக வேண்டும். but you must somehow go to heaven. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பரலோகம் போறனால ஆண்டவருக்கு ஒரு பைசா பிரச்சனை இல்லை. Turn to your neighbor and say, you going to heaven is not, it's not at all a big deal or not at all a matter to God. அதனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. There is no use in it actually. You going to heaven, there is no use to God. இப்ப பவுல் பரலோகம் போயிட்டார்ல. Paul, he's already in heaven. ஆபிரகாம் பரலோகம் போயிட்டார்ல. Abraham is in heaven. ஆபிரகாம் பவுலையும் ஆண்டவர் பரலோகத்துல வச்சு என்ன பண்ணீங்க? Now, keeping Abraham and Paul in heaven, what is God doing actually? பெருசா அவருக்கும் பிரயோஜனம் இல்லை. No, there is no ஆண்டவருக்கு use. எதுவும் பிரயோஜனம் இல்லை. There is no use at all. ஆனா பவுல் இப்ப பூமியில இருந்தாருன்னா யாருக்கு பிரயோஜனம்? But now, if Paul is right now on this earth, who will be benefited by that? ஆண்டவருக்கு பிரயோஜனம். சொல்லு, நீ ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா இங்க இருக்கணும்னு சொல்லு. So tell your neighbor, if God wants, if you have to, benefit God, you must be right now on this earth. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு அவருக்கு ஆதாயமா? யாருக்கு ஆதாயம்? எனக்கு ஆதாயம். இவரோட இருந்துகிட்டே இருக்காம நான் போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஆதாயம். இவரோட கட்டிட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கேன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னுகிட்டு இருக்க. உனக்கு ஆதாயமா இருக்கலாமா இருக்கும், ஆனா யாருக்கு ஆதாயம் கிடையாது சாவு. கடவுளுக்கு ஆதாயம் கிடையாது. No, when Paul is telling, for to me to live is Christ and to die is gain, actually means to live is Christ. So if I live, it's for Christ. And instead of living with you, living with such a husband, living with such a wife, it is better to die because that is a gain to you. But you dying is not gain to God. உயிரோட இருப்பது என்னதான்? கிறிஸ்து. சாவு என்னதான்? எனக்கு ஆதாயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி கை காட்டி சொல்லுங்க, கிறிஸ்து வேணுமா ஆதாயம் வேணுமா? தொடுங்கன்னு சொல்லுங்க. So, show your friend, show your neighbor, 2 fingers கிறிஸ்து and say, வேணுமா? இது கிறிஸ்துன்னு சொல்லுங்க. இது கிறிஸ்து, இது ஆதாயம். one is Christ, one is gain. கிறிஸ்து வேணுமா ஆதாயம் வேணுமா? What do you want? Do you want Christ or do you want gain? கிறிஸ்து வேணும். அப்ப நான் மண்டையில கொட்டி சொல்லு, அப்ப நான் இரு அப்படின்னு சொல்லுங்க. So if you want Christ, give a knock on the head and say, that means you have to live on this earth right now. கிறிஸ்து வேணும்னா எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். So if you want Christ, you must be here. பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போறது மதத்தின் திட்டமா இருக்கு. உன் மூலமா பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருது ராஜ்யத்தின் திட்டமா இருக்கு. So taking you from this earth to heaven is the plan of the Christian religion, but bringing heaven on this earth through you is the plan of God. இயேசு என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி இருந்தாரு? What did Jesus taught while teaching prayer? உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வருவோமாக. Let us come to your kingdom, Father. அப்படி சொன்னார்ல. Yes, he prayed like that, right? என்ன சொன்னாரு? உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவோமாகன்னு சொன்னாரா? உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னாரா? Did he say, Lord, Father, let us come to heaven, let us come to your kingdom? Or did he say, let your kingdom come? வருவதாகன்னு சொன்னாரு. ஆண்டவரே, இங்க உம்முடைய சித்தத்தையே செய்ய முடியல, நான் பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லாட்டி பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போலவே இங்கேயும் செய்யப்படுவதாகன்னு சொன்னாரா? Jesus, did he say, I'm not at all able to do the will of the Father on this earth, so please right now I want to come to heaven and do the will? Did he say like that, or did he say, let your kingdom come on this earth? ஆதாம ஆண்டவர் உண்டாக்கி, எப்பா இந்த பழத்தை சாப்பிட்டா நீ எங்க போயிருவ? பரலோகத்துக்கு போவ. இந்த பழத்தை சாப்பிட்டா எங்க போயிருவ? நரகத்துக்கு போயிருவ அப்படி சொன்னாரா? When God said to Adam, did God say, Adam, if you eat this fruit, tree of life, if you eat this, you will go to heaven, and if you eat this fruit, you will go to hell? Did he say that? அப்படியா சொன்னாரு? இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன சொன்னாரு? செத்தே போவேன்ட்டாரு. இன்னொரு பழம் இருந்தது, அந்த பழம் பேர் என்னது? ஜீவ விருட்சம். அதை பார்த்து சொன்னார், இதை எடுத்து அவன் சாப்பிட்டான்னா என்ன செய்ய மாட்டான்? சாகாம இருப்பான். ஸோ ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கொடுத்தது பரலோகம் நரகம் ஆப்ஷன் இல்லை, என்னது? ஜீவனும் மரணம். So in the Garden of Eden, God never said that if you eat this fruit, you will go to heaven. If you eat this, you will go to hell. Instead, he said, if you eat this fruit, you will die. You will surely die. But if you eat this fruit, you will live. So in Eden, God kept life and death. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பரலோகம் நரகம் இல்லை, ஜீவன் மரணம். Turn to your friend, neighbor and say, it is not heaven or hell, it is life and death. அடுத்து ஆபிரகாமை பார்த்து
நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நான் சொல்றதெல்லாம் செஞ்சேன்னா நான் உங்க எங்க கூட்டு போவேன்னாரு, கானானுக்கு கூட்டிட்டு போவேன்னாரு. காணாம போயிடுவேன்னு சொல்லலை, கானானுக்கு கூட்டிட்டு போவேன்னாரு. பரலோகம் கூட்டிட்டு போவேன்னு சொல்லலை. So when God called Abraham, when he said, if you obey me, if you keep my commandments, if you do everything what I say, I'm going to take you to heaven. This is not what God said, but God said, if you keep my commands, if you obey as I say to you, I will take you to Canaan. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை பரலோகம் கூட்டிட்டு போவது நோக்கம் அல்ல. Turn to your neighbor and say, taking you to heaven is not the purpose. எத்தனை பேருக்கு கிரிக்கெட் கேம் பத்தி தெரியும்? விளையாண்டீங்களோ இல்லையோ? கொஞ்சம் How many of you know about cricket? கிரிக்கெட் விளையாடுறோம், மொட்டை வெயில்ல போய் விளையாடுவோம். You know, in scorching sun we play. அப்ப ஒரு 2 பேரை இறக்கி விடுறாங்க பேட்டிங்க்கு. So 2 people go to bat. அப்போ உள்ள பேட்டிங்க்கு போகும்போது அவனுங்க சொல்றானுங்க, ரொம்ப வெக்கையா இருக்கு, டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டோம்னா மரத்தடியில் போய் பசங்களோட உட்காந்துக்கலாம் அப்படின்னு பேசுகிறானுங்கன்னா அவனுங்களை என்ன பண்ணக்கூடாது, கேம்லேயே சேர்க்கக்கூடாது. நீ இங்கேயே உட்காந்துரு, மரத்தடியிலே உட்காந்துரு. நீ விளாடுறதுக்குன்னு உன்னை இறக்கி விட்டுருக்கேன், உள்ளே போயிட்டு என்ன 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 பண்ணுதுன்ற, புழுக்கியாக இருக்குது, வெக்கையாக இருக்குது, நம்ம அவுட் ஆகிட்டா அங்கே போய் உட்காந்துடலாம், அவனுங்கெல்லாம் ரஸ்னா குடிச்சிட்டு இருக்கானுங்க, நம்ம அங்கே போனால் ரஸ்னா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிறத பற்றியே 2 பேரும் பேசிகிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன புரியல? கேம் புரியலன்னு அர்த்தம். If 2 batsmen, if 2 players getting into the ground as they walk towards the pitch, if they are talking, so it's so hot now, so right now we don't want to play, we'll just, get out soon and go back and sit there, rest under the shadow. If they are talking in such a way, it is better for them to be out of the game. Because they didn't understand the game. பக்கத்தில் உலுக்கி சொல்லுங்க, உன்னை விளையாடும்படியாக ஆண்டவர் இறக்கி விட்டுருக்காரு, நீ அவுட் ஆகி போகிறத பற்றினே பேசி நிற்கிறியே. கேட்டால் அங்கே அழுகை இல்லை, அங்கே வேர்வை இல்லை, அங்கே இது இல்லை, அங்கே தங்கம் இருக்கு, அங்கே இது இருக்கு அப்படின்னு சொல்லி பெவிலியன் பற்றியே பேசிகிட்டு இருக்க. மண்டையில் பலார்னு விட்டு சொல்லு, உன்னை விளையாடுறதுக்கு இறக்கி விட்டுருக்காங்களா, அவுட் ஆடுறதுக்கு இறக்கி விட்டுருக்காங்களா? Tell your friend, tell your neighbor, actually ask them, whether did God send you to play or did God send you so that you will return fast to the pavilion? எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, எனக்கு இங்கே கஷ்டமாக இருக்குது, குஷ்டமாக இருக்குது. நான் பக்கத்தில் பார்த்து சொல்லு, இல்லையா நீ இறங்கி 6 அடிக்கிறதுக்காக உன்னை இறக்கி விட்டுருக்காருயா. Oh, I have too many problems, I cannot do this. No, the Lord has sent you so that you will hit 6s. ஏதோ 6 அடிக்கும் போது மிஸ் ஆகி அவுட் ஆகிட்டேன்னா உன்னை எங்கே சேர்த்துக்கிறாரு? பெவிலியனில் சேர்த்துக்கிறாரு. ஓகே, நல்லா விளான்ட்டான்னு. ஆனால் நல்லா அவுட் ஆகிட்ட வா அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டானுங்க. So you try hitting 6s and while hitting 6s somehow you got caught and you are out now. Okay, fine, you played well, you tried, you came. But if your intention is getting out, and nobody will say, oh, you got out well. Nobody will say that. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ இங்கே இருக்கிறது, you being here right now, அப்பாவை வெளிப்படுத்துறதுக்கும், to reveal the Father, பிசாசை தம்சம் பண்றதுக்கும் தான் இருக்கிற, to destroy the devil. That is the purpose for you being right now on this earth. இதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். எதற்காகவே வெளிப்பட்டார்? ஒன்று என்ன பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரின்னு சொன்னாரு, இன்னொன்று பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வெளிப்பட்டார். For this purpose the Son of Man was revealed. Number 1 is to reveal the Father, and number 2 is to destroy the works of the enemy, destroy the works of the devil. பக்கத்தில் பார்த்துருங்க, 2 வேலை தான். Only 2 works. அப்பாவை வெளிப்படுத்தணும், to reveal the Father, பிசாசை தம்சம் பண்ணணும், to destroy Satan. எங்க போனாலும் அப்பாவை வெளிப்படுத்தணும். Wherever you go, we must reveal the Father, பிசாசின் கிரியைகளை அழிக்கணும், and we must destroy the works of devil. வியாதி, வறுமை, மரணம், பகை, பொறாமை, இப்படி மனுஷனை அழிக்கிற எல்லா கிரியைகளையும் அழிக்கவே தேவன் உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். Sickness, poverty, diseases, death, to destroy all these works of the enemy, the Lord has kept you alive on this earth. ஆமென். Amen. இப்போ நம்ம ஆட்கள் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, முதல் வருகை புரிஞ்சிருச்சா உனக்கு? Now our people are eagerly waiting for the second coming of Jesus. So ask your friend, did you truly understand why Jesus first, what is the purpose of him coming first?
இயேசு முதல்ல வந்தபோது இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இயேசு வரும்போது இருந்ததா? You know, when Jesus came for the first time on this earth, did you know the problems we face right now, were the problems there present? வியாதி, மரணம், வறுமை, இந்த பிரச்சனை எல்லாம் இயேசு வரும்போது இருந்ததா இல்லைங்களா? When Jesus came, was that sickness, death, poverty, everything? வந்து ஏதாவது சரி பண்ணாரா? Did he make it right? Did he change anything? நான் பார்த்தா எப்படி தெரியுது? சரி ஏதாவது சரி பண்ண மாதிரி தெரியுதா? If you look around, are you able to see whether he changed or not? சரி பண்ண மாதிரி தெரியுதா பார்த்தா? இல்லாட்டி இன்னும் பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி தெரியுதா? Or when you see we are still facing more problems. பிரச்சனைலாம் ரிமூவ் பண்ணிட்டாரா? இல்லாத அளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டாரா? Has Jesus removed all the problems? இல்ல. ஏன் ரெண்டாவது தடவை வந்து அதை பண்ணிடுவார் நம்புறீங்க? முதல் தடவை வரும்போது பண்ணல. So in his first coming he didn't do. Then how come you believe in his second coming he's going to do that? முதல் தடவை வந்துட்டு போயிட்டேன், ஏதோ செய்வேன்னு சொன்னேன், அதை செஞ்ச மாதிரி தெரியல. ரெண்டாவது தடவை நான் வரும்போது அதை செய்வேன்னா நம்புவீங்களா நீங்க? So first time when I come, I say I'm going to do this, but I didn't do, so I came, and now I'm telling, second time I'm coming, I'm going to do. Will you believe me? Because first time I came, I didn't do. So how will you believe me? ஒன்று அவர் செஞ்சுட்டு போயிருக்கணும், இல்லைன்னா பொய் சொல்லணும். அவர் பொய் சொல்லியிருந்தா அவர் ரெண்டாவது வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் ஏதோ செஞ்சுட்டு போயிருந்தாருன்னா நம்ம இப்போ ஏதோ செய்ய வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். In his first coming, if he has done something that shows that he has already done something, so right now we are here to do that what he did, or he must have lied, and it is like that. If he has lied, there's no point in waiting for him to come, because anyway he is not going to keep his word. So அவர் பொய் சொல்லியிருந்தாருன்னா அவர் எப்படி ரெண்டாவது தடவை வந்தாலும் ஏற்கனவே பொய் சொன்னதுனால அவர் எப்படியோ வார்த்தையை காப்பாற்ற போறதில்லை, செய்ய போறதில்லை அப்படின்னு நம்ம இருக்கலாம். பிரச்சனை ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இல்லை. So the problem is not between devil and God. பிரச்சனை பிசாசுக்கும் மனுஷனுக்கும். The problem is between man and Satan. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. You understand this well? பிரச்சனை யாருக்கும்? பிசாசுக்கும் மனுஷனுக்கும். So the problem is between man and Satan. சில ஃபேஸ்புக்லலாம் ஒரு படம் இருக்கும், ஆம் ரெஸ்லிங் மாதிரி, இயேசுவும் பிசாசும். அப்படி ரெட் கலரில் மசில் மேன் மாதிரி இருப்பான், இயேசுவும் அப்படி இருப்பார், அப்படின்னு இயேசு முக்கியன்னு இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இல்லை ஈக்குவல் இல்லை, தேவனும் பிசாசும் ஈக்குவல் இல்லை. So in some pictures you might have seen in Facebook somewhere in pictures where Jesus and devil, they are doing arm wrestling and they are holding and they are Jesus is not at all compared to Satan. இயேசு சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறார். Jesus is the one who's holding everything together. பிசாசும் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். Satan is also a created being. So என்னது அதிகாரங்கள், principalities, powers, rulers and dominions, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், வல்லமைகள், இது எல்லாத்தையும் யார் தான் தாங்கி பிடிச்சிருக்கா? இயேசு தான் தாங்கி பிடிச்சிருக்கார். So Jesus is holding everything together. So பிசாசை யார் தான் தாங்கி பிடிச்சிருக்கா? இயேசு தான். ஏன்னா அவர் தாங்கி பிடிக்கலன்னா அவன் என்னவா இருக்க முடியாது? ஒரு என்டிட்டியா இருக்க முடியாது. அவன் ஒரு என்டிட்டியா இருக்கணும்னா யாராவது அவனை தாங்கி பிடிச்சிருக்கணும். பக்கத்தில் பசங்க அவனே பாவம் சார். So when the Bible says Jesus is holding everything all together, it means Jesus is holding Satan also. If Jesus is not holding him, he cannot be an entity. இது எங்க பைபிள்ல போட்டிருக்குன்னா கொலோசியர் 1 படிங்க, எபிரேயர் 1 படிங்க, இதெல்லாம் படிச்சீங்கன்னா அங்க இருக்கு. So if you think where is this in the Bible, it is in Colossians and also in Hebrews. காணக்கூடியவைகள், காணக்கூடாதவைகள் சகலமும் அவருக்குள், அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. So பிசாசியை யார் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா? So even Satan, Jesus is the one who's holding him together. அவனை வந்து ஃபேரா டீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபேரா டீல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அவர் அவனை கடவுளா டீல் பண்ணல, அவர் அவனை டீல் பண்ணும் போதே மனுஷனா வந்து தான் டீல் பண்றாரு. Even though Satan, he's Satan. இயேசு வந்து கடவுளா டீல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் பிசாசை, அது வந்து ரொம்ப அன்ஃபேர். கடவுளா டீல் பண்ணவே இல்லை. எப்படிதான் வந்து டீல் பண்றாரு? மனுஷனா வந்து தான் டீல் பண்றாரு. God wanted to deal Satan fairly,
So what he did was he came as Jesus, and he As a man. and he dealt Satan because he wanted to do it in a fair way. இயேசு தேவனா டீல் பண்ணியிருந்தாருன்னா, If Jesus came, dealt with Satan like God, நான் பிசாசா இருந்திருந்தேன்னா பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பேன். if I was Satan, I would have made a big problem. ஏன் சார், உங்களுக்கும் எனக்கும் என்ன, நீங்கள் வந்து யோசித்தாலே நான் காணா போயிடுவேன். நீங்கள் வந்து அப்படி இல்லை. அவர் என்னவா வந்தால் டீல் பண்ணுறாரு, மனுஷனாக வந்து டீல் பண்ணி. ஆனால் பிரச்சனை யாருக்கும் மனுஷனுக்கும் பிசாசுக்கும். மனுஷனா பிசாசை தோக்கடிச்சு அந்த அதிகாரத்தை திரும்ப மனுஷன் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. So, Jesus coming as man, because Satan, if Satan sees God, if I was Satan and if I'm asking God, how it is not at all fair, because if you just think, I'll vanish because you are God. So, Jesus came as a man and he dealt Satan, and he took back the authority which man lost and gave back the authority again to man, so that man will deal Satan. புரியுதுங்களா நான் சொல்றது? இதோ நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு, இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். தேவனா இயேசு பேசினார்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா தேவனுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. தேவனுக்கு யாராவது அதிகாரம் கொடுத்தாங்கன்னா கொடுக்குறவங்க தான் யாரு? தேவன். ஸோ இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடையதுன்னு சொல்லலை, கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா இயேசு அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாரா சொல்லலை? தேவனா சொல்லலை, மனுஷனா சொல்றாரு. மனுஷனா நான் உங்களுக்காக எல்லா அதிகாரத்தையும் திரும்ப பெற்றிருக்கிறேன். நான் மனுஷனா பெற்ற அதிகாரத்தை நான் உங்க கையில கொடுக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. Now, when Jesus is telling all the authority in heaven and on earth is given to me, he was not mentioning that statement, as God. He was mentioning that as man, because if he was mentioning that statement from the place of God, it would be because God cannot be given authority because he is God. If somebody gives authority to God and he is not God, and the one who gives becomes God. So Jesus as man, he says that authority is given to me. I have taken back the authority from Satan, which was lost by man, and now he took that authority and gave back to man so that we will deal Satan. So இப்போ need of the hour, இந்த காலத்தின் தேவை அவசியம் இயேசுவின் இரண்டாம் வருகை அல்ல. So right now the very need of the hour is not the second coming of Jesus. பைபிள் அப்படி போடல. Bible doesn't say that. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து காத்திருக்கிறதுன்னு போட்டிருக்கே ஒழிய இயேசுனுடைய இரண்டாம் முறைக்காக காத்திருக்குன்னு போடல. ஏன்னா அவர் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அதிகாரத்தை சபை கையில் கொடுத்துருக்கனால சபை வெளிப்படும்படியாக தான் இப்போ சர்வ சிருஷ்டியும் காத்துக்கிட்டு இருக்கு. Bible doesn't say that the earth or everyone is waiting for the second coming of Jesus, but the Bible says the entire creation is waiting for the sons of God to manifest. So right now, the entire creation is waiting for true ecclesia, true church to manifest like the true son. அப்போஸ்தலர் 3:21 போடுங்களேன். Whom heaven must receive and retain until the time of complete restoration of all that God spoke by the mouth of his holy prophets for ages past, from the most ancient time in memory of man. Put verse 20. And that he may send to you Christ the Messiah, who before was designated and appointed for you, even Jesus. The next verse. Whom heaven must receive and retain. இயேசுவை அவர் பரமேறும் பொழுது பரலோகம் என்ன பண்ணிச்சான்? ரிசீவ் பண்ணி ரீட்டைன் பண்ணிச்சான்.
ரீட்டைன் பண்ணியிருக்கான். எதுக்காக ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கான்? இப்போ இவர் தான் இயேசுனா, பரமேறி வரும்போது ஹெவன் என்ன பண்ணுச்சு? ரிசீவ் பண்ணி, ரீட்டைன்னா என்னங்க தமிழ்ல? தக்க வச்சிருக்குது, பிடிச்சு வச்சிருக்கு. பிடிச்சு வச்சிருக்கு. என்ன எங்க பிடிச்சு வச்சிருக்கு? ஏன்னா இவர் எங்க போகாம பிடிச்சு வச்சிருக்கு? திரும்பி பூமிக்கு வராம பிடிச்சு வச்சிருக்கு. எதுக்காக? எதுக்காக பிடிச்சு வச்சிருக்கான் பரலோகம்? சரி சரி தமிழ்ல போடுங்க. இப்போ தமிழ்ல போட்டோடனே மாத்திரம் பதில் எப்படி வருது பாருங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்கல்ல. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை. எது வரைக்கும் இயேசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு? எதுக்காக இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களோ அந்த எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகமானது இயேசுவை அப்படியே பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஏசாயா தீர்க்க தரிசி வந்து பாலகன் எத்தனை வயசுல இருப்பானா? 100 வயசுல இருப்பான்னு ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லிட்டாருன்னா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வரைக்கும் யார் ரிலீஸ் ஆக முடியாது? இயேசு ரிலீஸ் ஆக முடியாது. இயேசு ரிலீஸ் ஆக முடியாது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா யார் எழும்பி ஆகணும்? சபை எழும்பி ஆகணும். So if Jesus, the Bible says when Jesus ascended to heaven, heaven retained Jesus. That is what we read. So if heaven has retained Jesus, and till all the prophecies from beginning, number 1 till the end, all the prophets who prophesied, whatever they prophesied, everything has to come to pass, and then only heaven will release Jesus. Which means whatever Isaiah prophesied, saying a lad will, he'll be a year. A guy who dies in 100-year-old will be called as a young child, young lad. 100 வயது சென்று மரிக்கிறவன் பாலகன் என்று எனப்படுவானா. சின்ன வயசுல செத்துட்டாருங்க. எவ்வளோங்க வயசுனா? 120 அப்படின்னு வாங்கலாம். Oh, he died at a very young age. What was his age? Oh, just 120. ஒரு கன்னிகை கற்பவதியாகி அப்படின்னு சொன்ன ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம் நடக்க முடியாத தீர்க்க தரிசனம் நடந்ததுன்னா இந்த வார்த்தையையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். A virgin shall conceive. If Isaiah prophesied that and people thought it was impossible, and that became possible, which means whatever he prophesied will also come to pass. இவர் தான் யாரு? பிதா. உட்காந்துக்கோ. ஓகே. பிதாவின் வலது பாரசத்தில் யார் வரா? இயேசு பரமேறி. இயேசு இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? பிதாவின் வலது பாரசத்தில் உட்காந்துருக்காரு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். This is Father and this is Jesus who has ascended and seated at the right hand of the Father. 1 கொரிந்தியர் 15:24. நீங்கள் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டான மக்கள். ஒழுங்காக படித்து கேட்குற கேள்விக்கு கரெக்டாக சொல்லணும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணிருக்க கூடாது? 1 2 நின்றுக்கூடாது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் ஏதோ ஒன்று நடக்கும்போது என்ன செய்யுமா? முடிவு உண்டாகும். அப்போ என்ன பண்ணுவாராம்? சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும், இங்கே பாருங்க, தேவனும் பிதாவுமா இருக்கிற இடத்துல ராஜ்யத்தை என்ன செஞ்சிருவாரு? ஒப்பு கொடுத்துருவார். முடிவு வரும்போது என்ன பண்ணிடுவாராம் இயேசு? இவங்க எப்போ வந்து அவர் ராஜாவா அரசால ஆரம்பிப்பாருன்னு சொல்கிறாங்களோ அப்போ பைபிள் வந்து அவர் ராஜ்யத்தை முடிச்சு கொடுத்துருவாருன்னு போட்டிருக்கு. நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? வெயிட் பண்ணி ஒரு நாள் அவர் வந்து இஸ்ரவேலில் உட்காந்து என்ன ஆரம்பிப்பார்? அரசாட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது வரும் பொழுது என்ன பண்ணிடுவார்? அவர் ராஜ்யத்தை இத்தனை நாள் நான் நல்லா கரெக்டாக அரசான்ட்டேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி பிதாட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்துருவார். So our people are waiting that one day Jesus will come and from Israel he's going to rule the entire world. But
what they are thinking when that day comes, what they are expecting when that day comes, actually what will happen is Jesus will hand over the entire thing to the Father. ஏன்னா அவர் மேலே வந்து தான் அரசாட்சி ஆரம்பிக்கும்னா பக்கத்தில் பார்த்து கேளுங்க இப்போ என்ன பண்ணினுங்கிறாருன்னு நினைக்கிறீங்க. So if Jesus has to come again in the second coming and then start ruling, then you should ask, what is Jesus doing right now? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏசு எதை உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல 2000 வருஷம் அப்படின்னு உட்காந்து இருக்கிற மாதிரில பேசி நிற்கிறீங்க. இனிமேல் வந்து தான் அவர் அரசாரிப்பார், இனிமேல் தான் வந்து இனிமேல் அவர் வருகிறார், ராஜா வருகிறார், அரசார போகிறார்னா 2000 வருஷம் என்ன பண்ணிக்கிறார்? So if you are still expecting that, oh, the king is coming, Maranatha, the king is if you are expecting, and what is Jesus actually doing? சரி, அதை விடுங்க. இப்போ அது என்னோட மெயின் பாயிண்ட் இல்லை. அடுத்த பாயிண்ட்டு, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஸோ இவர் இப்போ என்ன பண்ணிருக்காரு? ஆளுகை பண்ணிருக்காரு. ஆனால் இவருடைய ஆளுகை எது வரைக்கும் இருக்கணுமா? எல்லா சத்துருக்களும் இவருடைய பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆளுகை. எல்லா சத்துருவும் கீழே வந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணிடுவாராம்? ஆளுகை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார், பிதாட்ட கொடுத்துருவார். சரிங்களா? ஸோ இப்போ இவர் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு, இன்னும் வராமல் உட்காந்துட்டு இருக்காருன்னா எதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு? எல்லா சத்துருக்களும் அவருடைய பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. He must reign. Come on, read it out loud. For he must reign till he has put all enemies under. He must reign till, meaning he is waiting for something to happen. He is waiting for something to happen. He is waiting for something to happen. What is that is he waiting for? The next verse. The last enemy that will be destroyed is death. Are you guys getting what I'm saying? So ஏசு இப்போ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கார் போட்டிருக்கு. அப்போ ஏதோ ஒன்று நடக்கணும், அது வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும். அப்போ என்ன நடக்கணும்? அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆனால் இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாரா? Has Jesus resurrected? இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரா? Has Jesus won death? ஸோ இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. So Jesus has won the death. அப்புறம் அவருக்கு கால்களுக்கு கீழாக மரணம் வரக்காக வெயிட் பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம்? But if the Bible says that the death must come under his feet, what does that mean? இயேசு தான் ஜெயிச்சிட்டார்ல. Jesus has already won. அப்புறம் காலுக்கு கீழே வரலையா அவருக்கு? Which means did not the death come under his feet? அப்புறம் ஏன் வரணும்னு வெயிட் பண்ணிருக்காரு? So why is he waiting for death to come under his feet? இயேசு மேலே ஏறும்பொழுது as Jesus ascended, தலையா ஏறினாருன்னு எபேசியர் போட்டிருக்கு. In Ephesians we read that Jesus ascended as the head. சரீரமான சபைக்கு தலையாக்கினார். So Father made Jesus the head to the body, the church. So பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துறதுக்காக இவர் வெயிட் பண்ணிருக்காருன்னா தலைக்கு கீழே மரணம் வந்துருச்சு, இப்ப சரீரத்துக்கு கீழே வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. So if the Bible says that Jesus is waiting for the last enemy to come under his feet, which means as the head, death has already come under the head, but now he's waiting so that the death will come under the feet of the body. சொல்லு, தலை ஜெயிச்சிருச்சு. Head has won. தலை ஜெயிச்சத what the head has won, சரீரம் ரிசீவ் பண்ணி body must receive it. ஒரு மிதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. To give a nice stamp on the death, head is still waiting. Are you guys getting what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க இரண்டாம் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லாம, so you instead of waiting for the second coming, நீ எழும்புறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. You must concentrate on you rising up. நீ சபையா எழும்புறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. You as a church, you must get ready. You must concentrate on getting up or raising up. நீ சரீரமா எழும்புறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. As a body, as one body, you must concentrate to raise up. இப்போ ஒருத்தவங்களுக்கு முதுவலி சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல சிஸ்டர், உங்க பேர் என்ன சிஸ்டர்? ஷோபா. சிஸ்டர் ஷோபா வந்து முதுகு வலி சரியாச்சு, என்னால் மேலே ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு ஏறி வரும்போது கஷ்டப்பட்டு வந்தேன், இதில் ஏறி வந்தேன்றாங்கல்ல.
இது என்ன தெரியுமா ப்ரூஃப்? மரணம் தோற்கடிக்கப்பட்டதுன்றது தான் ப்ரூஃப். So when Sister Shobha, when she said, gave முதுகு testimony, வலி ஹீல் ஆகல. இது என்னத்துக்கு ப்ரூஃப்னா மரணத்தை தலை ஜெயிச்சிருச்சுன்னு ப்ரூஃப். so when Sister Shobha said as she was climbing the stairs, she felt pain, she was struggling to, come up. But now after healing, we saw that she was coming down, climbing the stairs, which shows that this healing is not just getting healed from the sickness, but death has Not already... just a backache being healed. But It's not just a backache it being is healed. not just the backache getting healed, but now the head has won the death. That is the proof of healing. Are you guys getting what I'm saying? See, ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு முதல்ல முதுகு வலி வந்து அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் மரணம் வரல. சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். முதல்ல வந்ததே அவனுக்கு என்னதான்? மரணம் தான் உள்ள வந்து அதுக்கப்புறம் மரணம் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆச்சு? முதுகு வலியா மேனிஃபெஸ்ட் ஆச்சு, மூக்கு சளியா மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அவன் முதல்ல அச்சுன்னு தும்புறதுக்கு முன்னாடியே செத்துட்டான். புரியுதா புரியலையா சொல்லுங்க? அச்சுன்னு தும்புறதுக்கு முன்னாடியே ஆதாம் செத்துட்டான். இன்ஃபேக்ட் ஆதாம் செத்ததுனால தான் அச்சுனே தும்புனான். புரியுதா புரியலையா? முதல்ல வியாதி வரல, என்ன வந்தது? மரணம் வந்துச்சு. மரணம் தன்னை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுச்சு? வியாதியா மேனிஃபெஸ்ட் பண்ணுச்சு, வறுமையா மேனிஃபெஸ்ட் பண்ணுச்சு, பொறாமையா மேனிஃபெஸ்ட் பண்ணுச்சு, சண்டையா மேனிஃபெஸ்ட் பண்ணுச்சு. இது எல்லாமேத்துக்கு காரணம் ரூட்ல என்ன இருக்கு? மரணம் இருக்கிறது. So in the Garden of Eden, Adam did not, first he got sick, first he got some back pain, and slowly, and then he died. It is not the thing what happened. Actually what happened was, when God said, the day you eat the fruit, you shall surely die, first thing what Adam got is he died. And whatever happened later was a result of the death he received because of eating the fruit. So we see death has already entered. That is the root thing. And whatever sickness, everything is the fruit of the death which he received. ஸோ இயேசு வந்து வெறும் வியாதியை டீல் பண்ண வரல, வறுமையை டீல் பண்ண வரல. எதை டீல் பண்ண வந்தார்? மரணத்தை டீல் பண்ண வந்தார். ஸோ இயேசு உங்களுக்கு வெறும் சுகம் கொடுக்க வரல, இதோ நான் உங்களுக்கு சுகம் உண்டாகவும் வலியே இல்லாமல் நடக்கவும் வந்தேன்னு சொல்லலை. இதோ நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். So Jesus did not just come to heal your sickness, because the Bible doesn't say that I came to give healing and the healing to be made perfect, but the Bible says, Jesus said, I came to give life and that life in abundance. Are you guys getting what I'm saying? The need of the hour is manifestation of the sons of God. இந்த மணி நேரத்தினுடைய மிக முக்கியமான தேவை அவசியம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதே. ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு இல்ல, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. Creation is not waiting for Christ to manifest. Creation is waiting for the sons of God to manifest. 20ஆம் வசனம். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? பரலோகம் போறதுக்காக வெயிட் பண்ணல, சரீர மீட்புக்காக காத்துட்டு இருக்கோம். பக்கத்தில் சரீரத்தை தொட்டு சொல்லுங்க. யாரும் ஆவியில் உட்காந்துடல,
சரீரத்தை தொட்டு சொல்லுங்க, இந்த சரீரம் மீட்கப்படுவதற்காக ஆவியின் முதற் பலன்களை பெற்றிருக்கிறாய். For what are we waiting? We are not waiting, to go to heaven. We are waiting for the redemption of our body. இயேசுவுக்கு 2 வேலை சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒன்று, I said already 2 works for Jesus. ஒன்று அப்பாவை வெளிப்படுத்துவது, Reveal the Father. இன்னொன்று பிசாசு. Second, to destroy the works of the devil. பரிசுத்தாவினருக்கு அந்த மாதிரி மேஜரா 2 வேலை சொன்னீங்கன்னா, So if you ask, if you say 2 major works of the Holy Spirit, முத வேலை ஒரே வேலை தான். அப்பாவை இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தாரா, அதை உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது. first thing, Jesus came to reveal the Father. So first work for the Holy Spirit is to make you feel that reality. சரிங்களா? அந்த முதல் ஒர்க்கு என்னன்றதை நான் 2வது சொல்கிறேன். 2வது ஒர்க்கை முதல்ல சொல்லிடுறேன். ஏன் எனக்கு அப்படி பிடிக்கணும், எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? 2வது ஒர்க் என்னென்னா, உங்கள் சரீரத்தை கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான சரீரமாக மறுரூபமாக்கணுன்றது. So second work, which I would like to tell as the first thing, is making your body like the body of Christ. ரோமர் 8:11, Romans 8:11, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வாசிங்க. well known. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான. ஸோ அப்படின்னா இன்னும் இது என்ன, இந்த சரீரம் என்ன செய்யல, செத்து போகல, சாவுக்கு ஏதுவான சரீரம். அப்படின்னா இதை எதை பற்றி போடல, மரிச்சு இருக்கிறவங்க உயிரோட வரதை பற்றி போடல. இது சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பா. Mortal body, not dead body. The same spirit that raised Christ from the dead dwells in you so that he can quicken the mortal body. This is the purpose of the Holy Spirit. That's why the Bible says Holy Spirit lives in your body. But we are teaching Holy Spirit is living in your spirit. That's a problem. அதாவது சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பதே பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதுதான் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த அதில் நம்மளை கொண்டு வரதான் பரிசுத்த ஆவியானுடைய முக்கிய வேலையாக இருக்கிறது. ஆனால் சபை இன்னைக்கு என்ன நம்புதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் சரீரத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஆவியில், நம்முடைய ஆவியில் இருக்கிறார் அப்படின்னு போதிக்கிறது. அதுதான் பிரச்சனை. அப்படி போடல. உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கு. சொல்லுங்க, சரீரம் ஆலயமா இருக்கு. Touch your body and say, your body is the temple of the Holy Spirit. சரீரம் ஆலயமா இருக்கு. Your body is the temple of the Holy Spirit. So இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுடைய சரீரத்தில் கான்ஸ்டன்டா டச்ல இருந்தா எப்படி சார் வியாதி உங்க சரீரத்தில் இருக்கும்? So if the Spirit of God who raised Jesus is constantly dwelling in your body, how come sickness can stay in your body? ஆனா என் சரீரத்தில் இருக்கே, நீயே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். By hearing this you might think, yes, I know, but still I'm having sickness. Which means you must understand, know this truth, and this truth will set you free. சிஸ்டர் ஷோபா, அந்த இடுப்புலி எவ்வளோ நாள் இருக்கு? நீங்கள் ஒரு நம்பர் சொல்லணும்னா ஒரு 8 வருஷமாக இருக்கான். 8 வருஷமாக இருந்த முதுகு வலியை இயேசு இன்னைக்கு தான் சுகமாக்குனாரா? She was having pain for almost 8 years. யாருக்கு முதுகுவலி இருக்கு அப்படின்னு நான் கேட்ட உடனே இயேசு வானத்திலிருந்து இவர் இறங்கி வந்து சிலுவையில் போய் சோபாவுடைய முதுகுவலியை தாரும் அப்படின்னு வாங்கினுங்கிறாரு. இல்லை, இவங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவையான எல்லாத்தையும் இயேசு செஞ்சு முடிச்சு 2000 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ இன்னைக்கு அவங்கள சுகமாக்கல, இன்னைக்கு அவங்க சுகத்தை
பெற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்குரிய மேட்ரை என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குரிய மேட்ரை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீ எடுத்துக்கிறது தான் சொல்லுங்க. So when today's Sister Shobha came, we prayed for backaches, which doesn't mean that Jesus now came from above and he took the pain from her, because it is not like that. But the Bible says Jesus on the cross finished everything, which means everything is already done on the cross. And right now what she did was, what was done, she just received it. So whatever you take, whatever you receive, that you shall have. The purpose of the Holy Spirit is to quicken your mortal body. உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பதே பரிசுத்த ஆவியானுடைய நோக்கமாக இருக்கிறது. First purpose, முதல் நோக்கம், John 14:18, I will not leave you orphans. Enough. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது இயேசு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய், இங்கிலீஷ் படி நான் உங்களை அனாதையா விட போகிறது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை அனாதையா விட போகிறது இல்லை. இது யார் சொல்றா? leave you இயேசு சொல்றார். orphans. Jesus said this. I will not leave you orphans. உங்களை அனாதைகளா விடுவதில்லை. ஏன்னா இந்த என்டையர் மரணம்ன்றது ஆதாமுக்குள்ள எப்படி நுழைஞ்சதுன்னா அனாதையின் மனப்பான்மையாக தான் நுழைஞ்சுது. This entire death, you know how it entered into Adam. First, he had this orphan mindset. Through that orphan mindset, death entered. ஆதாம் இருந்தான், இப்போ இவர் என்னது? ஆதாம். சரிங்களா? ஆதாம் இருக்கும்போது பிசாசு வந்து சொன்னான், ஏப்பா இந்த பழத்தை ஒன்று சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா இது சாப்பிட்டா நீ யாரை மாதிரி மாறிடுவ? அவரை மாதிரி மாறிடுவ. அதனால் அவருக்கு கொஞ்சம் இன்செக்யூரான சீனியர் பாஸ்டர் கிடையாது பிதா. ஓ நம்மளை மாதிரி ஆயிடுவான், நம்மளை மாதிரி வளர்ந்துடுவான், இவனை என்ன பண்ணி வைக்கணும்? கொட்டி வைக்கணும், கொஞ்சம் தட்டி வைக்கணும், கொஞ்சம் தள்ளி வைக்கணும், கொஞ்சம் கிள்ளி வைக்கணும். இல்லை 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 இல்லை, சீனியர் பாஸ்டர் கிடையாது, தகப்பன். ஆனா அந்த தகப்பன் உன்கிட்ட இருந்து எதையோ தடுத்து வைக்கிறாரு அப்படின்ற பொய்ய எங்க விதைக்கிறான்? இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? இயேசு சுகம் தருகிறார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுவீங்க. உனக்கு தருவார் நம்புறியான்னா ஆளே இல்லையா அப்படின்னு ஆயிடுவேன். உனக்கு ப்ராப்ளம் வந்து இயேசு செய்வாரா இல்லையான்றதே இல்லை, உனக்கு செய்வாரா அதில் தான் ப்ராப்ளம். இயேசு எத்தனை பேருக்கு பண கஷ்டத்தை மாற்றுவார் நம்புற அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த வாரம் உன் தேவையை உனக்கு சந்திப்பாரான்னா அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. குஷ்டரோகிகளை சுகமாக்குவாரான்னு அந்த குஷ்டரோகிக்கு நம்பிக்கை அது இருந்ததுனால தான் என்ன செய்யறாரு? வராரு. ஆனால் அவனுக்கு என்ன சந்தேகம்? அவனை சுகமாக்குவாரா? அதனால தான் வந்து என்ன கேட்குறான்? உமக்கு சித்தமா? என்ன சுகமாக்குற உங்களுடைய சித்தமா? குஷ்டரோகத்தையே சுகமாக்க முடியுமா முடியாதான்னு நான் யோசிச்சிருந்தானா என்ன செஞ்சிருக்க மாட்டான்? வந்திருக்கவே மாட்டான். வந்துட்டான். ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும் இவரால் என்ன செய்ய முடியும், சுகமாக்க முடியும்னு. ஆனால் அவனுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு பண்ணுவாரா? அதுதான் அனாதை மனப்பான்மை. என்ன சொல்லிட்டே இருக்கும்னா, எல்லாருக்கும் பண்ணுவார், ஆனால் உனக்கு பண்ணுறது கஷ்டம்தான்டா. எல்லாருக்கும் பண்ணுவார், ஆனால் நீ பண்ணி இத்தனை நாள் பண்ணி வச்சிருக்க பாரு, அதை கன்சிடர் பண்ணும் போது உனக்கு உன் ஃபைல் மூவ் ஆகிறது கஷ்டம்தான். கமான், உண்மையை சொல்லி. எத்தனை பேருக்கு இந்த வாய்ஸ் கேட்குது? கையை தூக்கு. அப்படியே இப்படியாவது காட்டு, இப்படியாவது காட்டு. கையை தூக்கு. கேட்குதுன்னா கையை தூக்கிடு. பக்கத்தில் பாருங்க, சேர்ல இப்படியே உட்காந்துருப்பாங்க கை. That is the fundamental problem of humanity. So first, when Satan, when Satan came and deceived Eve and Adam, he asked a question saying that when he said that
when you eat this, the Father, God has hidden something so that you will become like, if you eat this, you will become like him. And he lied and he brought that orphan mindset. And today also, when can Jesus heal everyone? Everybody will say, okay, but can Jesus heal me? That is where we think, will Jesus prosper everyone? Yeah, but me personally, that is where we have question, because I have done a lot of things, I've gone through a lot of things. So will Jesus do to me personally? And that is where orphan mindset gets in. பொதுவாக அவர் சொல்லுவாங்க ஒரு கதை, இயேசு கதை சொன்னார், 3 கதை சொன்னார். 3வது கதையில் ஒரு அப்பாவுக்கு 2 பையன் தாங்க. 2 பையனில் ஒரு பையன் என்ன செஞ்சிட்டான், தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. இல்லை 2 பையனும் தொலைஞ்சு தான் போயிட்டான். சரிங்களா? ஒரு பையன் வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிட்டான், இன்னொரு பையன் வீட்டுக்கு வெளியில் தொலைஞ்சு போயிட்டான். வீட்டுக்கு உள்ளே தொலைஞ்சு போனவன் மைண்ட் செட் எப்படி இருந்தது, அப்பா யாருக்குனாலும் பீஃப் பிரியாணி அடிப்பார், எனக்கு மாத்திரம் அடிக்க மாட்டார். So the 3 parables, in the 3rd parable we see one son got lost, but actually not one son, but 2 sons were lost. One son got lost outside, one son staying in the house, he was lost because he had this thought, my father will give beef biryani to anyone but not to me. That was his mindset. அவன் டெய்லி ஒர்க் பண்ணி வீட்டுக்கு வரும்போது யார் முகத்தை பார்த்துட்டே வரான், அப்பா முகத்தை பார்த்துட்டே வரான். என்னப்பா நல்லா வேலை பார்த்தியா அப்படின்றாரு. வேலை இன்னைக்கு தருவார்னு நினச்சேன், சரி நாளைக்கு தருவார்னு நினச்சேன். நீ இந்த மாதிரி இப்போ 20 வருஷமாக ஓடினுங்கிறவர், இது தருவார், அன்னைக்கு தருவார், இவனு தருவாருன்னு ஆண்டவர் தந்த மாதிரியே தெரியல. So son in the house, the elder son, every day he goes to work, he comes and looks at the father and he's thinking that today he's going to do something. Oh, did you work well? Okay, go. So every time when he's expecting, he's not getting. So as we are working, we are doing things for last 20-25 years, thinking that God will do this, God will do that, but still we are in frustration. பாருங்க, சபைக்கு வந்து 2 வாரத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன சிறு சாட்சியை நிறுத்தினுக்காங்க அப்படின்னு. ஒன்று 20 வருஷம் வந்தேன் அப்படியே பார்ப்பான். இதே மேட்ருக்காக தான் நான் 20 வருஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். So, usually when people come to church, they'll be there for the 2 weeks, just 2 weeks. They'll come forward and they'll share testimony saying that I came just for 2 weeks. God did this to me. Sitting there for 20 years, they'll think, for this same issue, I'm sitting here for 20 years, but I didn't receive. ஏன் அப்பா அவனுக்கு பீஃப் பிரியாணி அடிக்கல? Why father did not, make beef biryani for the elder son? கடைசியில் உள்ள வர மாட்டேன்னு சொல்லும் போது அவன்கிட்ட போய் பேசும்போது சொல்றாரு, அப்பா மூத்த குமாரன்ட்ட பார்த்து ஒரு லைன் சொல்றாரு, பா எனக்குரியதெல்லாம் உனக்குரியதானப்பா. ஸோ இவன் எல்லா பீஃபையும் எடுத்து சாப்பிட்டுருந்தாலும் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அப்பாவை பொறுத்தளவுக்கு, அப்பா மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் யாருக்கு தான் வச்சிருக்காரு, இவனுக்கு தான் வச்சிருக்காரு. வேணுன்றமோ எடுத்துக்கோ. ஆனால் இவன் பையனா இல்லாமல் என்னவா இருக்கான், அனாதையின் மனப்பான்மையினால பீஃப் பிரியாணியை என்னவா கொடுக்கணும்னு நினைக்கிறான், ரிவார்டாக கொடுக்கணும். அவன் செஞ்ச வேலைக்கு ரிவார்டாக கொடுக்கணும். நீ பண்ண ஜபத்துக்கு, நீ பண்ண உபவாசத்துக்கு, நீ கொடுத்த காணிக்கைக்கு ஆண்டவர் ரிவார்டாக உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற. வரேன் பக்கத்து சொல்லு, உனக்கு பீஃப் பிரியாணி கிடைக்கவே கிடைக்காது. Elder son, because he was working hard, he was doing things, he was thinking that because he's working in such a way, doing things in such a way, father must reward him, father must give him beef biryani as a reward. So until this mindset leaves, this orphan mindset leaves, you are not at all going to get beef biryani. So fundamental problem என்ன, orphan mindset. ஸோ பரிசுத்தாவினர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஐ வில் நாட் லீவ் யூ ஃபார் ஆர்ஃபன்ஸ்ன்னு யார் சொல்லிட்டா, ஜீசஸ் சொல்லிட்டார். நான் உங்களை அனாதைகளாய் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அனாதைகளாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு முந்தின பேசேஜ் 8:19 புத்திரர்கள் வெளிப்படுறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற 2 வசனத்தை படிங்களேன், 8:16. The Spirit himself bears witness with our spirit that we are the children of God. The mature children of God are those who are moved by the impulses of the Holy Spirit. முதிர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் are people who are moved by the impulses of the Holy Spirit. முதிர்ச்சியான தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றால், பரிசுத்தாவியானவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாரோ அதை புரிந்து அதன் வழியிலேயே நடக்கிறவர்கள் தான் முதிர்ச்சியான தேவ புத்திரர், தேவ பிள்ளைகளா இருக்கிறார்கள். And you did not receive the spirit of religious duty. Look at the word. அடிமைத்தனத்தின் ஆவியை
பெறாமல் அப்படின்னு தமிழ்ல வருது. அது இங்கிலீஷ்ல பேஷன் டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா, மதத்தின் ஆவியை பெறாமல். என்ன ஆவியை பெறாமல்? மதத்தின் ஆவியை. சொல்லுங்க, மதத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி. You did not receive the spirit of religious duty, leading you back into the fear of never being good enough, but you have received the spirit of full acceptance, enfolding you into the family of God, and you will never feel orphaned. Jesus said, I will not leave you orphans. The spirit of adoption is within you so that you will never feel orphaned. இயேசு உங்களை அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு நாளும் அனாதைகளாய் உணராதபடிக்கு அவர் உங்களை செய்கிறார். Look at some, say, Holy Spirit wants to deal with the feeling. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நீ உணர்றத கூட, உன்னுடைய உணர்ச்சியை கூட அவர் சரி செய்ய விரும்புகிறார். இயேசு செஞ்சு முடிச்சிட்டாருங்க. Jesus has already finished. அதனால எனக்கு என்னங்க லாபம்? நான் அனுபவிக்கலனா? If I don't receive or if I don't experience, what profits me? அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அதை அனுபவமாய் நான் அனுபவிக்க வேண்டும். இயேசு செய்ததை நான் அனுபவிக்க வேண்டும். நான் ஆர்ஃபனா ஃபீல் பண்ணக்கூடாது. ட்ரூத், நான் ஆர்ஃபன் இல்லை, ஆர்ஃபன் இல்லை, ஆர்ஃபன் இல்லை, ஆர்ஃபன் இல்லை, நான் அனாதை இல்லை, நான் அனாதை இல்லை, நான் இருக்கணும். அப்போ தகப்பன் இருக்கான், தகப்பன் இருக்கான், தகப்பன் எப்படி ஃபீல் பண்ணுறேன்? அனாதை மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி இல்லை, உன் ஃபீலிங்கவே மாற்றுவார். So, you know, as a church, we know the truth, saying that, oh, he has said that he's not going to leave us. I'm not orphan. So I know the truth. I know the truth. I know the truth. Truth is, but how do you feel? Oh, I still feel like orphan. So Holy Spirit, what he does is, what you believe as truth, he makes it as an experience where you know and feel. He gives you revelation light. He gives you revelation light, and you will see it. When you see it, your feelings changes. உங்களுக்கு அவர் அந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை கொடுப்பாரு. அந்த வெளிச்சம் அந்த அடிச்சு நீங்க அதை பார்க்கும் போதே உங்களால உணர முடியும் நீங்க அப்படி இல்ல. Are you guys getting what I'm saying? He'll give you revelation light. He will bear witness with our spirit that we are the children of God. நம்முடைய ஆவியோடு அவரும் சாட்சி கொடுப்பார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை. டேய் புள்ளடா அப்படின்னு உள்ள உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குமா? அதோட நீங்கள் அக்ரி பண்ணும் பொழுது இந்த அனாதையின் மனப்பான்மை, அந்த ஃபீலிங் உங்களை விட்டு போயிடும். You will hear a sound within saying, hey, you are my son, you are son, you are son. When you hear that sound, the orphan mindset, the thoughts of orphan mindset will automatically leave from you. அந்த ஆர்ஃபன் மைண்டு போக 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 நீங்கள் யாராக எந்திருக்கிறீங்க? குமாரனா எந்திருக்கிறீங்க. அப்போ அதுக்காக தான் இந்த சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்துட்டு இருக்கு. புத்திரனா எழும்பணும்னா எப்படி எழும்புறது? எப்படி எழும்புறதுன்னா, இந்த அனாதையின் மனப்பான்மை நீங்கி, எனக்கு ஒரு அப்பா இருக்காரா, நான் சொல்கிறத கேட்பாரு, நான் சொல்கிறத என்ன சொன்ன இயேசு சொல்கிறத எப்படி கேட்டாரோ அதை போலவே நான் சொல்கிறதையும் கேட்பாருன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் எழும்புற பாரு, அதுதான் புத்திரர் எழும்புறது. When will the sons of God manifest? The Bible says the creation is waiting eagerly. When will that happen? When you understand that you are not an orphan, and slowly as the orphan mindset leaves you, then you start to manifest as the true son of God. ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்களாவனன்னு சொல்லல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன தான். The Bible doesn't say that these signs will follow the pastors or the ministers. The Bible says these signs will follow the believers. இயேசு 4 நாள் ஆயிடுச்சு, லாசரு உள்ள வச்சு கல்லை பூட்டிட்டானுங்க. கல்லை தராங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைன் சொல்றார், நான் எப்போ என்ன சொன்னாலும் செய்வீங்கன்னு தெரியும்பா, இந்த ப்ரேயரும் இந்த அப்ரெண்டிஸ் ஃபெலோஸ்க்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்றார். You know, when Lazarus was in the tomb for 4 days, he told them to remove the stone, and then he says one statement there. Jesus said, I know, Father, you hear me always, but even this prayer I make so that these people will believe. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். I know you hear me always. இந்த மேட்டர்லயும் எனக்கு ஏற்கனவே செவி கொடுத்துட்டீர். I know even in this Lazarus coming out, I know you have already heard me. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்களேன், அந்த கான்ஃபிடன்ஸை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். So that confidence which Jesus had, to give that confidence, Holy Spirit is in us.
அதுதான் புத்திரர் வெளிப்படுவது. That is what sons manifesting. கரங்களை தட்டி come on. பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவன் நிலைநின்று நான் எழும்பிடுவேன். பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பி. Come on, சொல்லுங்க எல் ஷடாய். எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தி. சொல்லுங்க. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே. Come on everyone. யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள்ள எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கை கொட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.